ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பாக்கியாவும் இனியும் உட்காந்து டைனிங் டேபிளே உட்காந்து குமரி குமரி அழுகுறாங்க. இவங்க அழுகுறத பார்த்தோன்னே நமக்கெல்லாம் அழுக வரும்னு நினச்சிங்களா? இல்லை இந்த லட்டு கரையிறத பார்த்தோன்னே சிப்பி சிப்பாக வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் முடியாமல் முக்கி அழுகாதமா, இருமா வெயிட் பண்ணுவான் நான் வரேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து உட்காடுறாங்க. என்ன கதைன்னு பார்த்தா, நீ கூப்பிடு பாக்கியா, நீ கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இல்லத்தை வேணாம், இவங்க வந்துட்டு இங்கே இருந்தானா கண்டிப்பாக லைஃப்பில் சாதிக்க முடியாது, அவனோட கனவை நோக்கி அவன் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்போ என்னென்ன சிறந்த வில்லிங்கிறியா அப்படின்னு? சிறந்த வில்லியில் அதுக்கும் மேலே டெரர் வில்லி நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு சில கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இனியா உட்காந்து ரூமில் அழுதுட்டு இருக்க. நம்ம கோபி அந்த நேரம் பார்த்து ஃபோன் பண்ணு, கோபிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வளர. ஐயே, இந்த லட்டு பண்ணுற வேலை இருக்க, இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் போட்டு கொடுக்கறது நீ தானா? லட்டு இல்லை, லட்டு இம்சா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க வந்துட்டு மறுபடியும் எழிலோட வைஃப், அதாவது அமிர்தா கால் பண்ணி விஷயத்த கேட்குறாங்க, எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கேட்டதோ கையோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்டாரு. போன கையோட வாங்க போகலாம், என்ன உங்கள் அம்மா நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி நடுத்தெருவில் பிள்ளைய விட்டுட்டா அப்படின்றாங்க. நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? மொத்த குடும்பத்தையும் நடுத்தெருவில் உள்ளேன்னு சொல்லிட்டு நம்ம இலக்காரமாக ரொம்ப கேவலமாக பேசுறது நம்ம எழில். நீ என்ன பேசினாலும் நான் திரும்ப வருவேன்டா, ஏன்னா நான் உன் அப்பேண்டா அப்படிங்கிறாரு. என்னடா இது, இவன் டைலாக்காக அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என் வழியை உனக்கு இப்போ புரியாதுடா, உன் பிள்ளைங்க வந்து இப்படி பண்ணும்போது தான் உனக்கு புரியும்டா அப்படிங்கிறாரு. அப்படியே எங்கள் அப்பா துடிச்சிட்ட பாரு, உனக்கு எங்கப்பா துடிக்குது? டப்புன்னு துடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. கலாய்ச்சாலாம் போதும்டா அப்பா, கிளம்பி வாரடா, என்ன பிரச்சனைக்காக உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலும் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. எங்கள் அம்மாவை பார்த்து இன்னொரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான் சொல்லிட்டு கடுப்பாயிட்டாரு எழில். ஓகே.